ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் தமிழ் இன்னொரு எபிசோட். ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு மை ஆல்பம் கலெக்ஷன் போட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மை ஆல்பம் கலெக்ஷனில் ஒரு புது எபிசோடை பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு கல்ட்டு ஃபில்மாக மாறின சூர்யா அவருடைய ஆக்டிங்கில் வந்த கௌதம் மேனன் அவருடைய வாரணமாயிரம் இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாரணமாயிரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். இது பார்க்குறப்ப படம் பார்க்குற மாதிரி இருக்காது. இது ரியல் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள், காட்சிகள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கேரக்டர்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி. சூர்யா அப்பா பையனு 2 ரோலுமே பிரித்து மிஞ்சிருப்பார் அப்படியே. அண்டு ஸ்டோரியாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, இந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் అనేది இன்னும் ஒரு பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ நம்ம எல்லாருமே இந்த படத்தை நிறையா வாட்டி பார்த்துருப்போம், இந்த பாடல்களை நிறையா வாட்டி கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னொரு வாட்டி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தமாக இந்த படத்தில் 7 பாட்டு. இந்த படத்துடைய எல்லா பாட்டுக்குமே வந்து தாமரை அவங்க தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தமாக 7 பாட்டு. அந்த பாட்டு என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் பாட்டு அடியே கொல்லுதே, அந்த சாங்கு. இந்த பாட்டை பாடினது வந்து பென்னி தயாள், கிரிஷ் அண்ட் ஸ்ருதிஹாசன். ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம், ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் அடியே கொல்லுதே. மியூசிக்காகவும் சரி, லிரிக்ஸாகவும் சரி, இந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டை பாடின சிங்கர்ஸ் அவங்களுடைய பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ், அதாவது ஒவ்வொரு லிரிக்ஸ் பாடும்போதும் சரி அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க. பென்னி ஆகட்டும், கிறிஷ் ஆகட்டும், ஸ்ருதி அவங்க ஆகட்டும், ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் ஆல் டைம் சொல்லுவேன் இந்த அடியே கொள்ளுதே. ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சாங் பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, இந்த சாங்கு. ஆக்சுவலாக வந்து ட்ரெயினில் போனாலே வந்து ஒரு ட்ரீம் தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம எதிரிலேயே ஒரு பொண்ணு இருக்காதா, மேகனா மாதிரி. நம்ம அந்த பொண்ணு கூட பேச மாட்டோமா, நம்மளும் கிட்டார் எடுத்துக்கிட்டு ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தின்னு பாட்டு பாட மாட்டோமா, அப்படிலாம் வந்து கனவு காணுவோம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து லைஃப் நடக்காதா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இது தோணியிருக்கும். ஆக்சுவலாக எனக்குமே தோணியிருக்கு. பட் என்ன நடந்ததா இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம், நடக்குமா நடக்காதான்னுட்டு. அண்ட் இந்த நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அந்த சாங் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சாங். ரொம்பவே ஸ்லோவான, ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ஆல் டைம் ஃபேவரட். இந்த பாட்டை பாடியது வந்து ஹரிஹரன், தேவன், விவி பிரசன்னா அப்படின்றவங்க இந்த பாடத்தை பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான, பியூட்டிஃபுல்லான ஸ்லோ மெலடி சாங். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் இது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏத்தி 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 அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து நாமுத்துக்குமார். இந்த பாட்டை பாடினது வந்து நரேஷ் ஐயர், பென்னி தயாள், சோலார் சாய் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டில் வர மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி லிரிக்ஸ் அண்டு சிங்கிங் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஏஜ் அந்தது வரும், இந்த ஸ்கூல் முடிக்கும் போது ஆகட்டும், இல்லைன்னா காலேஜ் சேரும் போது ஆகட்டும்,
நமக்கு வந்து அந்த சின்ன பசங்க அப்படின்ட்டு ஒரு அடல்ட் ஏஜுக்கு மாறுவோம். அப்போ சில விஷயங்கள் செய்ய பயப்படுவோம். பட் அந்த ஒரு ஏஜுக்கு வந்தால் பயப்பட மாட்டோம், துணிச்சல் வரும். ஓகே பார்த்துக்கலாம், எது வந்தாலும் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் வரும். ஸோ அதுதான் இந்த பாட்டே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சீனியரே போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ ஒரு விஷயம் சின்ன வயசில் இருக்கும்போது பயப்படுவோம், பட் ஒரு விஷயம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு அடல்ட் ஏஜ் அந்த வயசு வரும்போது நம்ம பயப்படவே மாட்டோம், துணிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இந்த பாட்டிலையும் காட்டியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான சாங், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஏற்றி ஏற்றி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு நீங்கள் உங்களோட கான்வர்சேஷன் தெளிவு வச்சுக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து அனல் மேலே பனித்துளி. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை எப்படி ஒரு மேல் வெர்ஷன் ஸ்லோ பேஸ்டு சாங்கோ, இந்த அனல் மேலே பனித்துளியானது ஃபீமேல் வெர்ஷன் ஒரு ஸ்லோ பேஸ்டு சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன். அதுலேயும் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டில், லிரிக்ஸும் சரி. இந்த பாட்டை பாடின சுதா ரங்கநாதன், அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சாங்கில் இந்த சாங்கும் ஒன்று. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த அனல் மேலே பனித்துளி சாங் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கான்வர்சேஷனை தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி அந்த சாங்கு. ஸோ இது வந்து நியூயார்க்கு அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா தேடுவார் இல்லையா ஸ்ட்ரீட்ஸில், ஸோ அப்போ வர அந்த சாங்கு. ஸோ இந்த பாட்டை பாடினு வந்து எஸ்பி சரண். இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு சாங்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ தேடி தேடி போவார், இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லையும் தேடி போவார். பட் ஃபைனலி கண்டே பிடிச்சிடுவார் மேகனா ஹவுஸை. ஸோ அப்போ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்தது வந்து அவ என்ன தேடி வந்த அஞ்சலை, இந்த சாங்கு. இந்த பாட்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து பிடிக்கும், எனக்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். இந்த பாட்டை பாடின்னு வந்து கார்த்திக் அண்ட் விவி பிரசன்னா. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அதே மாதிரி சூப்பராக ஸ்க்ரீனில் இந்த பாட்டை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வாய்ஸ் கார்த்திக் அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பார், கார்த்திக் அண்ட் விவி பிரசன்னா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான சாங். நிறையா பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்றாலே இந்த பாட்டு தான் வந்து ரிப்பீட்டில் கேட்பாங்க, அவள் என்ன தேடி வந்த அஞ்சலான்ட்டு. ஸோ ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் வர சாங் தான் இது. இந்த படத்தை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கான்வர்சேஷனை தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அதில் பார்த்தீங்கன்னா யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா, அதை யாரு என்ன நான் சொல்ல முடியாது அப்படின்ற வரும் இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாக அதுதான், யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, யார் நம்ம விட்டுட்டு பாதியிலே போயிடுவாங்க அப்படின்ட்டும் இங்கே யாராலையுமே உறுதியாக சொல்லவே முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பான இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கலாம், எந்த ஈகோ இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீ என்ன பெரியதா, நான் தான் பெரியது அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கக்கூடாது மனுஷங்களுக்கு. எல்லாமே மனுஷங்க தான், எல்லாருமே சோறு தான் தின்றோம், எல்லாரும் உடம்புலே ரத்தம் தான் ஓடுது. ஸோ மனுஷங்க அப்படின்ற ஒரு விஷயம் போதும், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒத்துமையாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, யார் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. நம்மளே தூங்குகிறோம் கண்ண மூடி, பட் அடுத்த நாள் முழுசாக ஏஞ்சிக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு சந்தேகம்தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ யார் கூடயுமே வந்து எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு ஈகோவோ இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
போய் சேர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த லிரிக்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும், அதனால சொன்ன வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவள் என்ன தேடி வந்த அஞ்சலை அந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து முன்தினம் பார்த்தேனே அந்த பாட்டு. இது இன்னொரு ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். இந்த பாட்டை பாடினது வந்து நரேஷ் ஐயர், கிரிஷ், பிரசாந்தினி அப்படின்றாங்க இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இது இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு கப்புள் சாங், ஸ்லோ மெலடி சாங் இந்த ஆல்பமில். இந்த ஆல்பம் பற்றி பேசணுன்னா ரொம்பவே பேசுவேன், பட் அவ்வளோ சூப்பரான ஒரு ஆல்பம். அதுலேயும் இந்த பாட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரும், மாலதி ஐ ஆம் கிருஷ்ணன். இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் தான். என்னென்னா ஒரு பொண்ணை விரும்பினோம், அந்த விரும்பின பொண்ணுக்கிட்ட போய் தைரியமாக ஓப்பனாக சொல்லணும். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளுங்க நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சினிமா தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு விதம் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ போய் அப்ரோச் பண்ணுற விதம்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் முக்கியமாக கௌதம் மேனன் அவருடைய படங்களில் அந்த லவ் போர்ஷன் ஆகட்டும், அதெல்லாமே வந்து சூப்பராக எழுதுவார். அண்ட் எழுதுறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சூப்பராக எடுப்பார். ஸோ அதனால வந்து ஜிவிஎம் அப்படின்னாலே வந்து லவ் சினிமாஸ் அப்படி தான் அதிகமாக சொல்லுவாங்க. இந்த படத்தும் அப்படி தான் அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அது கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், அது இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சோகம் அப்படின்ற எல்லா ஒரு எமோஷன்ஸுமே இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பார். அதனால வந்து இந்த படத்தை எல்லாராலுமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம லைஃப்லேயும் எல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னா இதெல்லாம் நம்ம லைஃப் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த பாட்டுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங், முன்தினம் பார்த்தேனே. அண்டு நரேஷ் ஐயர் அண்டு பிரசாந்தினி அவங்க வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் இந்த பாட்டு, இந்த படம், இந்த ஆல்பமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் எல்லாருக்குமே, எனக்குமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆல்பம்க்கான அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஒரு குட்டியாக பார்த்துடலாம். ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் 2009 அந்த வருஷத்தில் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்கான அவார்டை ஹேரிஸ் ஜெயராஜ் வாங்கினார். பெஸ்ட்டு மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்ற கேட்டகரியில் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை சாங்காக ஹரிஹரன் வாங்கினார். பெஸ்ட்டு லிரிசிஸ்ட்டுக்கான அந்த ஒரு கேட்டகரியில் தாமரை அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபிலிம்ஃபேர் அவார்டு சவுத் அந்த ஒரு இதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் ஹேரிஸ் ஜெயராஜ் வாங்கியிருப்பார். அதே மாதிரி பெஸ்ட் லிரிசிஸ்ட்டுக்கான அவார்டை தாமரை அவங்க வாங்கியிருப்பாங்க. பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் தமிழ் அப்படின்ற கேட்டகரியில் நரேஷ் ஐயர் முன்தினம் பார்த்தேனே வாங்கியிருப்பார். அதே மாதிரி மீரா இசை அருவி தமிழ் மியூசிக்கல் அவார்டு அப்படின்ற ஒரு இதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படின்ற கேட்டகரியில் ஹேரிஸ் ஜெயராஜ் வாங்கியிருப்பார். பெஸ்ட் லிரிசிஸ்ட்டுக்கான கேட்டகரியில் தாமரை வாங்கியிருப்பாங்க நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலைக்காக. பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் அப்படின்ற கேட்டகரியில் ஹரிஹரன் வாங்கியிருப்பார். வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ற கேட்டகரியில் கார்த்திக் வாங்கியிருப்பார், அவ என்ன தேடி வந்தாஞ்சல சாங்காக. ரைசிங் ஸ்டார் சிங்கர் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியில் அடியே கொள்ளுதே சாங்காக ஸ்ருதிஹாசன் வாங்கியிருப்பாங்க. சவுத் ஸ்கோப் ஸ்டைல் அவார்டு அப்படின்ற ஃபங்க்ஷனில் மோஸ்ட் ஸ்டைலிஷ் மியூசிக் டைரக்டர் தமிழ் அப்படின்ற கேட்டகரியில் ஹேரிஸ் ஜெயராஜ் மியூசிக் அவார்டு வாங்கியிருப்பார். அதே மாதிரி விஜய் அவார்ட்ஸ் 2009 பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் ஹேரிஸ் ஜெயராஜ் அவார்டு வாங்கியிருப்பார். ஃபேவரட் சாங் அப்படின்ற கேட்டகரியிலையும் அவள் என்ன தேடி வந்தாஞ்சல சாங்காக ஹேரிஸ் ஜெயராஜ் வாங்கியிருப்பார். பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் தாமரை அவங்க வாங்கியிருப்பாங்க. பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்ற கேட்டகரியில் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அப்படின்ற சாங்காக ஹரிஹரன் வாங்கியிருப்பார். இதெல்லாமே தான் இந்த படத்துக்காக வாங்கின அவார்ட்ஸ்னு சொல்லலாம்.
வாரணமாயிரம் ஒரு படம் அப்படின்னு தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன். அண்ட் அதுலேயும் இந்த படத்தில் வர சாங்ஸ் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங்ஸ் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்ட்டு. இந்த படம் எத்தனை பேர் தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் தமிழில் இந்த படம் தியேட்டரில் பார்த்ததில்லை. ஆனால் தெலுங்கில் ரிலீஸ் ஆனப்போ நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். சரியான ஒரு வைப்பு, ஹவுஸ்ஃபுல். பாட்டு ஸ்பீக்கரில் போகுது, ஆனால் வார்த்தைகள் அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே பாடுறாங்க. பட் நான் தமிழில் கேட்டிருந்தால எனக்கு தெலுங்கில் பாட முடியல. தெலுங்கில் நான் கேட்டிருக்கேன், பட் வந்து அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக தெலுங்கு லிரிக்ஸ் வராது தமிழில் வந்த மாதிரி. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் ரிலீஸ் அப்போ. அந்த சாங்ஸ், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், மூவி எல்லாமே வந்து பீக்குன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்த ஒரு படம், சூப்பரான ஒரு ஆல்பம் தான் வந்து வாரணமாயிரம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆல்பம் பிடிக்குமா, இந்த படம் பிடிக்குமான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஆல்பமில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூர்யா அவருடைய ஆக்டிங்கில் வந்த வாரணமாயிரம் படத்துடைய ஆல்பம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் அடுத்த எபிசோடில் நம்ம எந்த படத்துடைய ஆல்பம் பற்றி எடுத்து டிஸ்கஸ் பண்ண நல்லாயிருக்குமோ உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் அந்த ஆல்பம் பற்றி பேசுகிறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய யூடியூப் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயே வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.